ஆனந்தி வணக்கம். ரோஹித் மேன் என இந்திய கிரிக்கெட் ரசிகர்களால் அன்போடு அழைக்கப்படும் நட்சத்திர வீரரும் முன்னாள் இந்திய கேப்டன் மன்னர் ரோஹித் சர்மா சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து விடைபெற இருப்பதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகி இருக்கிறது. T20 டெஸ்ட் உள்ளிட்ட கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெற்ற ரோஹித் சர்மா ஒரு நாள் போட்டிகளில் மட்டும் விளையாடி வந்தார். இப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் போட்டிகளிலிருந்தும் ஓய்வு பெறக்கூடிய நிலைக்கு ரோஹித் சர்மா தள்ளப்பட்டிருப்பதாக கிட்டத்தட்ட உறுதியான தகவல் வெளியாகி இருக்கிறது. தற்போது இங்கிலாந்து நடைபெற்று வரும் ODI தொடரில் ரோஹித் சர்மா விளையாடி வருகிறார். நாளை மறுநாள் லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் நடைபெற இருக்கக்கூடிய இங்கிலாந்துக்கு எதிரான 3வது ODI போட்டியில் அந்த போட்டிக்கு பிறகு தன்னுடைய ஓய்வு குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை ரோஹித் சர்மா அறிவிப்பான எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கு காரணம் BCCI ரோஹித் சர்மாவிடம் அவருடைய ஃபார்ம் மற்றும் உடல்நிலையை சுட்டிக்காட்டி 2027 நடைபெறக்கூடிய உலகக்கோப்பை, அதாவது அடுத்த ஆண்டு நடைபெறக்கூடிய ODI உலகக்கோப்பையில் உங்களுக்கு இடமில்லை என்பதை திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டதாகவும், இதன் பின் உங்களுடைய கிரிக்கெட் எதிர்காலத்தை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் என BCCI கூறியதாகவும் கூறப்படுகிறது. இதனால் ரோஹித் சர்மா தன்னுடைய ஓய்வை அறிவித்துவிட்டு தொடக்க ஆட்டக்காரர்களாக இளம் வீரர்களுக்கு வாய்ப்பளிக்கும் விதமாக தன்னுடைய ஓய்வை அவர் அறிவிக்க இருப்பதாக கூறப்படுகிறது. முன்னதாக ரோஹித் சர்மா அடுத்த நடைபெறக்கூடிய உலகக்கோப்பையை விளையாடும் நோக்கில் ஒரு கனவு இருந்தது நமக்கு அனைவருக்கும் தெரியும். ஏனென்றால் தோனிக்கு பிறகு சாம்பியன் டிராபி, T20 உலகக்கோப்பை வென்ற ரோஹித் சர்மா ஒரு நாள் உலகக்கோப்பையும் நாம் இந்தியாவுக்காக வென்று தீர வேண்டும் என்ற முனைப்பில் அவர் கவனம் செலுத்தி ஆய்ந்தது குறிப்பிடத்தக்கது. இப்படி இருக்கும் பொழுது கடைசியாக நடைபெற்ற இங்கிலாந்துக்கு எதிரான ODI சரி, ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான ODI சரி, ரோஹித் சர்மா கடந்த 8 போட்டிகளில் ஒரு அரை சதம் மட்டும் விளையாடி இருந்தார். அதன் பின் அவர் தொடர்ச்சியாக சரிவர ஆடாமல் தடுமாறியும் வந்தார். இப்படி இருக்கும் பொழுது அவருடைய ஃபார்ம் மற்றும் உடல்நிலை, அந்த அதிகப்படியான எடை இதெல்லாம் சுட்டிக்காட்டி 2027 உங்களுக்கு உலகக்கோப்பையில் உங்களுக்கு இடம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் எதிர்கால இந்திய நலனை கருத்தில் கொண்டு ஜெய்ஷ்வா, வைபவ் சூரியவன்ஷனுடைய இந்திய அணிக்கான வருகை, இதையெல்லாம் சுட்டிக்காட்டி ஒரு வலுவான தொடக்க இடத்தை நிரப்ப வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு வாய்ப்பளிக்கும் பொருட்டு 2027 உலகக்கோப்பையில் உங்களுக்கு இடமில்லை என்பதை BCCI திட்டவட்டமாக தெரிவித்து விட்டதால் ரோஹித் சர்மா இந்த முடிவுக்கு ஆளாக்கியிருப்பதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நாளை மறுநாள் ரோஹித் சர்மா ரசிகர்களுக்கு அதிர்ச்சி அளிக்கும் விதமாக இங்கிலாந்துக்கு எதிரான 3வது ஒரு நாள் போட்டி முடிந்த பிறகு தன்னுடைய ஓய்வை அறிவித்துவிட்டு ஒட்டுமொத்தமாக கிரிக்கெட்டில் இருந்து, அதாவது சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து விலகி IPL மட்டும் கவனம் செலுத்தும் விதமாக ரோஹித் சர்மா தன்னுடைய எதிர்கால கிரிக்கெட் பயணத்தை தொடங்க இருக்கிறார். ஆனந்தி.